ஹாய் அமீஸ், நான் உங்கள் சரண்யா. இன்றைக்கி நம்ம சின்னோட ஃபோர்ஸ்ட் மேரேஜ் எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். வீடியோ கூட போகிறதுக்கு மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க இன்றைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். போன எபிசோட் எப்படி முடிச்சிருந்தோன்னா, நம்ம சுகா நல்லா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணி நாங்கள் நல்லா ஜாலியாக வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காட்டி கொடுத்துருப்பாரு. அதை குழந்த ரூபத்தில் 2 குட்டி சாத்தனை பெற்று வச்சிருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருப்பாரு. அதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். சரி வாங்க இன்றைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். இப்படி இவர் ஃபீல் பண்ணிக்கிட்டே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஜின்கிட்டேருந்து கால் வருது. போச்சுடா இன்றைக்கி சோலி முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே கால் எடுக்க, ஜின் கோவமாவோ சத்தமாவோ எதுவுமே பேசலை. அவரோட டீப் சைலண்ட் வாய்ஸில் ஆரம் எங்கே இருக்க அப்படின்னு கேட்க, ஆரம் பயந்துக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டே இருக்கேன்டா அப்படின்னு சொல்கிறாரு. ஜின் சரி நான் ஒரு 1 ஹவரில் வீட்டுக்கு வந்துடுவேன், நீயும் வந்துடு, பசங்களை பத்திரமா கூட்டிட்டு வா, உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி சின்ன சொல்ல ஆரம் ஜின் அது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க, ஜின் காலை கட் பண்ணிடுறாரு. இப்படி ஜின்னு பட்டுன்னு காலை வைக்க ஆரம்புக்கு நல்லா புரியுது. இந்த முறை அவன் செம்ம கடுப்பாக இருக்கான்னு மட்டும் நல்லா புரியுது. ஆரம் என்ன பண்ண தெரியாமல் முடிச்சுட்டு அப்படியே உக்காந்துட்டு இருக்க. சுகா சும்மா இல்லாமல், என்ன தகப்பா மம்மி ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்களா என்ன, முதல்ல பிரைட்டாக இருக்குது அப்படின்னு கேட்க, ஆரம் ஒன்று ஃபஸ்ட்டு ஓன் வாய் அடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு கட்சி இருக்குது, அதை எடுத்து சுகாவோட வாயில் அடிக்கலான்னு போக, தகப்பா அப்பெல்லாம் பண்ண வச்சுக்க, அம்மா கிட்ட தர்மடி தான் வாங்குவா அப்படின்னு சொல்ல, ஐயோ இவனை அடக்க முடியலையே, சரி சரி கொஞ்ச நேரம் வாய் வச்சுட்டு சும்மா இருடா, நானே பெரிய பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் புலம்பிட்டு இருக்க. சுகா தகப்பா நீ சமாளிக்காத பிரச்சனையா, எல்லாம் சமாளிச்சிடுவேன், தைரியமாக போ அப்படின்னு சொல்ல, ஆரம் தைரியம் இல்லாத என்ன தைரியமாக போன்னு சொல்லுங்கடா, ஈர்க்குட்டி சத்தனையும் அம்மாயிட்டு மாட்டி வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. சுகா தகப்பா ஏன்னாலுமே உன் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்கு பூரி கட்ட கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆரம் இவனுங்க வேறு ரொம்ப பயன்படுத்துகிறானுங்களே. சுகா ஜிமின் பேசாமல் உங்களை இங்கே விட்டுட்டு நான் எங்கேயாவது ஓடிட்டோமா, நான் காணாமல் போயிட்டுன்னு சொல்லுங்கள், என்ன தொலைஞ்சு போயிட்டுன்னு சொல்லுங்கள், ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, சுகா தகப்பா நீ எங்கே ஒன்றாலும் அம்மா உனக்கு தேடி அடிக்கும், ஒழுங்காக வீடு போய் சேரலாம், வண்டி எடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆரம் உனக்கு என்னடா நீ நின்றுட்டு வேடிக்கை பார்ப்பேன், ஆனால் அடி வாங்குறது நானாக தானே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு புலம்பிட்டுருக்கேன். இப்படி 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் ஒரு மணி நேரம் போயிட்டுருக்கு. ஆனால் அவங்க வீடு போகிற மாதிரி ஒரு ஐடியாவில் இல்லை. டைம் போயிட்டே இருக்குது, 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் ஆரம் வண்டி எடுக்கிற மாதிரி இல்லை, பயத்துலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஜின் கிட்டேருந்து கால் வருது. ஆரம் ஹலோ அப்படின்னு சொல்ல, ஜின் ஆரம் எங்கடா இருக்க, இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணுறது, நீ எப்போவே கிளம்பிட்டேன்னு சொன்னியே, இவ்வளோ நேரமாக வர்றதுக்கு அப்படின்னு கேட்க, வந்துட்டேன்டா கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, ஜின் காலை கட் பண்ணுறாரு. ஆரமுக்கு வேறு வழியில் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். அவரும் வண்டி எடுக்கிறாரு. ஜிம்மின்னு சிரிக்கிறாரு. ஸ்ரீகாந்த் என்ன தகப்பா ஒரு வழியாக வழிக்கு வந்துட்டு போல அப்படின்னு கேட்க, ஆரம் டீ சும்மா உட்காந்துட்டு வா, என்ன பூரி கட்டுறதுக்கு வாய சொல்லிடுவோம் பாரு அப்படின்னு சொல்ல, சரி சரி தகப்பா டென்ஷன் ஆகாத, சீக்கிரம் வீட்டுக்கு போ, அம்மா ரைடுக்கு வந்திருக்காங்கல்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஜிம்மின் பக்கத்தில் உட்காந்துட்டு சுகர் கவுண்டருக்குலாம் சிரிச்சிட்டு இருக்காரு. அப்படியே நெக்ஸ்ட் சீனே நம்ம ஆரம் சுகா ஜிமின் 3 பேரும் வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டுருக்காங்க. ஆரம் நீ விட்ருங்க நான் அப்படியே போயிடண்டா அப்படின்ட்டு சொல்ல, தகப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தான் இழுத்துட்டு வராங்க. இப்படி முரண்டு பிடிச்சிட்டு இருக்க நம்ம ஆரம்ப கஷ்டப்பட்டு 2 பேரும் இழுத்துட்டு வர, ஜின் கரெக்டாக ஹாலே ரெடியாக அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஜின்னை பார்த்தோன்னே 3 பேரும் அவ்வளோ ஒரு அமைதியாக 3 பேரும் உள்ளே நடந்து வராங்க. ஆரம் அப்படியே சின்ன பார்த்துட்டு அப்படியே கேஷுவலாக, என்னடா போன வகத்துலேயே திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு கேட்க, ஜின் சிரிச்சுக்கிட்டே, அது வேறு ஒன்றும் இல்லை, வேலைனா சீக்கிரமாக முடிஞ்சிருச்சா, அதுதான் சீக்கிரமாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க சொல்கிற மாடுலேஷனே சரியில்லையே, பயத்தை காட்டாதான் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை சிரிச்சா மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் சமாளிச்சிட்ருக்காரு. அப்படியே நம்ம ஜின்னோட பாருங்க சுகா மேலே பார்க்க, சுகா கேஷுவல் அப்படின்னு சொல்லிட்டு விசிறு ஊற்றிட்டு அப்படியே திரும்பிட்டு இருக்க, சுகா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கூப்பிட்டேன், சொல்லுமி அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. உன்னோட வயிறு வலி எப்படிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்க, அதுவும் நீ என்கிட்ட பேசினல அந்த வேகத்துலேருந்து பறந்து போயிடுச்சு, நான் இப்போ எவ்வளோ ஆக்டிவாக இருக்கும் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ்லாம் பண்ணி காட்டாரு. ஜின் போதும் உன் ஆக்டிவாலாம் என்னன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்படியா மீ சரி சரியே நான் போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜின் சார் இப்போ எந்த விஐபிக்கு சைன் போட்டு கொடுக்க போகிறீங்க, இவ்வளோ அவசரப்படுறீங்க அப்படின்னு கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லையா மீ, நான் சும்மா போய் டிவி பார்க்கலான்னு கேட்டேன் மீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஜின் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், ஜிமின் நீ அப்படின்னு கேட்க, ஜின் எனக்கு ஒன்றுமே தெரியாது மீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஜின் இவன் அழுதே சமாளிச்சிடுவான். சரி 2 பேரும் இங்கேயே அமைதியாக இருங்க, உன் அப்பா கிட்ட நான் முக்கியமான விஷயமா பேசணும், நாங்கள் மேலே போய் பேசுகிறோம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்புக்கு கண்ணை கழிட்டு போக, நான் இன்றைக்கி செத்து அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே ஆரம் மேலே ஏறி போகிறாரு. மேலே போகும்போது திரும்பி சுகாவையும் ஜிமினியும் பார்க்க, சுகா தகப்பா கலக்கு அப்படின்னு சொல்லிட்டு தம்சம்லாம் காட்ட,
ஆரம் வந்து சொம்பு சைஸில் இருக்க இவன்லாம் என்ன கலாய்க்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே ஏறி போகிறாரு. அப்படியே ரூமில் தான் காட்டுறாங்க. ஆரம் அமைதியாக இருக்க. ஜின் வந்து என்ன ஆரம் எதுவுமே பேச மாட்டேங்கிற அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் நீ டயர்டாக இருப்பல, நீ ரெஸ்ட் எடு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு போக, ஜின் வந்து ஆரம் என்ன அவசரம் உனக்கு அப்படின்னு கேட்க, ஐயோ டெரர் வாய்ஸில் கூப்பிட்றானே, அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்ல, ஜின் வந்து அப்போது நீ உண்மையை சொல்கிறியா இல்லை நான் என் வாயில் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்க, ஆரம் வந்து டேய் அதெல்லாம் நீ உண்மை நினைக்காதடா அப்படின்னு சொல்ல, இங்கே ஜின்னுக்கு பிபி பயங்கரமாக ஏறிடுது. அப்போ எதை உண்மை நினைக்கிறது? அப்படியே ஆரம் முன்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுக்கிட்டே, நீ இது வரைக்கும் எவ்வளோ என்கிட்ட போய் சொல்லியிருப்ப, எவ்வளோ என்கிட்ட இந்த மறைச்சிருப்ப, அப்படிலாம் இல்லை டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்ல, ஜின் வந்து வாயை மூடுடா, இதுக்கு மேலேயும் போய் சொல்லாத, இன்னும் எவ்வளோதான் போய் சொல்லான்னு இருக்க, இதோ இந்த கட்டியில் மறைச்சி வச்சிருக்கே 2 பியர் பாட்டில், அது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? இன்னும் நீ பண்ணுற எல்லா விஷயம் எனக்கு தெரியும், அது தெரிஞ்சு நான் அமைதியாக இருந்திருக்கேன். ஏன் நம்ம ரிலேஷன்ஷிப் எதுவும் தப்பாக ஆகிடக்கூடாதுன்றதுக்காக நான் உன்னை லவ் பண்ணதுக்காக அதெல்லாம் விட்டு மன்னிச்சிருந்தேன்டா. ஆனால் இதுக்கு மேலேயும் உன்னை மன்னிக்க போகிறதில்ல. நீ எவ்வளோ பெரிய போய் சொல்லியிருக்க தெரியுமா உனக்கு? நம்ம பையனுக்கு வயிறு வலின்னு போய் சொல்லியிருக்க. ஆரம் வந்து டார்லிங் கொஞ்சம் அமைதியாக இரு, நான் எல்லாத்தையும் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதெல்லாம் நான் பிளான் போடல, இதெல்லாமே சுகா தான், எல்லாத்தையுமே அவன் தான் பிளான் போட்டான் அப்படின்னு சொல்ல, ஜின் வந்து பண்ண தப்ப ஒத்துக்கோ ஆரம், அதை விட்டுட்டு சின்ன குழந்தை மேலே பழைய தூக்கி போடுற. சரி நீ சொன்ன மாதிரி அவன் சொன்னதாகவே இருக்கட்டும், அவன் சின்ன பையன் அதெல்லாம் சொல்லுவான், அதுக்கு நீ எல்லாம் தொண போவியா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கண்டமேனிக்கு கத்திட்டு இருக்க. ஆரம் வந்து ஜின் நான் பண்ணது எல்லாமே தப்பு தான்டா, நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, ஐம் சாரி அப்படின்னு சொல்ல, ஜின் வந்து எது ஐம் சாரியா, ஒரு தாயோட கஷ்டம் எவ்வளோன்னு உனக்கு தெரியுமாடா? அவனுக்கு வயிறு வலின்னு சொன்னது நான் எவ்வளோ பயந்து போயிட்டேன்னு உனக்கு தெரியுமா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? அங்கே இருக்க எல்லா மீட்டிங்குமே கேன்சல் பண்ணிவிட்டு உங்களுக்காக நான் வந்துக்கிட்டு இருந்தேன், முக்கியமாக உனக்காகடா, நீ எப்படி தனியாக பார்த்துப்ப, அந்த பயத்தோடு நான் வந்துக்கிட்டு இருந்தேன். நம்ம பையனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் இதெல்லாம் பிளான் போட்டிங்கன்னு எனக்கு பாதி வழியில் வரும்போது தெரிஞ்சது. அது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? ஆரை வந்து டார்லிங் ஐம் சாரி அப்படின்னு சொல்ல வர, சின்ன வந்து போதும், இதுக்கு மேலே டார்லிங் ஏதாவது சொன்னேன் அவனை கொண்டுட்டு வேண்டாம், நான் போதும், உன்னை அட்ஜஸ்ட் பண்ணி நான் வாழ்ந்ததெல்லாம் போதும், நான் என் அம்மா விட்டு கிளம்புறேன் அப்படின்னு ஆரம்பிட்ட சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு ஜின்னு திரும்ப ஆரம் வந்து இல்லைடா வேணாம் நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்க, ஜின்னுக்கும் வந்து கையில் ஒரு பேக் வச்சிருக்காரு, மூஞ்சிட்டு ஒரு அடி கொடுத்துட்றாரு, அதுலேயே அப்பா போச்சு மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் பிடிச்சிட்டு இருக்க, டே இங்கே பாரு, நான் என் அம்மா வீட்டுக்கு போகிறேன், அங்கேயும் வந்து டார்லிங் பேபின்னு வந்த மவனை விளக்கமாறு பறக்கும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஆரம் கணத்தில் கை வச்சுட்டு எது திரும்பவுமா ஆல்ரெடி வாங்கினதே போதுண்டா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு இருக்காரு. சின்ன வேகமாக அவர் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த ரூம் விட்டு கிளம்பு போகிறாரு. ஆரம் எதுவுமே பேசல, அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஆரம்போட கால் ஏறி மிதிச்சிட்டு போகிறாரு, அப்பா கால் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் ஒரு சைடு கத்திக்கிட்டு இருக்க. இந்த அலறெல்லாம் கீழே கேட்டுட்ருக்கு. சுகா ஜிமின் கிட்ட, ஜிமினை இந்த முறை தகப்பனுக்கு கொஞ்சம் அடி பலந்தான் போல், நம்ம தான் ஆயில்மெண்ட் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே ஜின்னு வேகமாக இறங்கி வர, 2 பேரும் அமைதியாகிறாங்க. ஜின் வேகமாக திங்ஸ்லாம் எடுத்துன்னு வந்துட்டு, டேய் நீங்கள் என் கூட வரீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க, சுகா வந்து தாயே எங்கே அப்படின்னு கேட்க, என் அம்மா வீட்டுக்கு போகிறேன்டா, நீ ஏன் கூட இருக்கியா உன் அப்பா கூட இருக்கியா அப்படின்னு கேட்க, சுகா வந்து தாயே எனக்கும் உன் கூட வரணும்னு ஆசை தான், ஆனால் எனக்கு எல்லாத்தோட முக்கியம் என்னோடய படிப்பு, அதை என்னால் விட்டு வர முடியாது, அப்புறம் தகப்பனையும் விட்டு வர முடியாது, அதனால் நான் வரல தாயே, நீ போயிட்டு வா பத்திரமா அப்படின்னு சொல்ல, ஜின் வந்து அதானே நீ உன் அப்பனை விட்டு வர மாட்டியா, ஆனால் ஒன்று சொன்ன பார்த்தியா படிப்பு சத்தியமாக அந்த கடவுளுக்கே அடுக்காது அப்படின்னு சொல்ல, ரொம்ப புகழாத நீ அப்படின்னு சொல்லிட்டேன். சுகா நின்றுட்டுருக்க, சரிடா ஜிமின் நீ அப்படின்னு கேட்க, ஜிமின் அப்படியே குனிஞ்சிக்கிட்டு அது வந்து அம்மா நான் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவே வச்சுக்கிட்டு சொல்ல, சுகா வந்து அதானே பார்த்தேன் கட்சி தாவிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்க, சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னா அப்படியே ஜிமினை கூட்டிகிட்டு வெளியே போக, சுகா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு நினச்சிட்டு கையை காட்டிட்டு போய் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு பெற்று எடுத்த பார்த்தா என்னையும் தத்து கோணத்து போட்டா அப்படின்னு பாட்டு பாடிட்டு ஸ்டெப் சரி மேலே வராரு. பார்த்தா நம்ம ஆரம் இன்னும் அதிர்ச்சி குறையாமல் அப்படியே தரையில் உட்காந்துட்டுருக்கா, என்ன தகப்பா அடி கொஞ்சம் பலமோ அப்படின்னு கேட்க, இன்னும் அதிர்ச்சிலேருந்து மீல்ல போல அப்படியே உக்காந்துட்டு இருக்காரு. உறைஞ்சி போயிட்டியே தகப்பா தகப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்க, சுகா வந்து தகப்பா தகப்பா சாக்க குறை, தாய் எப்பயே வீட்டை விட்டு கோயிங் டோன்ட் வரி, ஆனால் போடா 2 பேரும் அத்து விட்டதும் இல்லாமல் இதில் வேறு சந்தோஷப்படுன்னு சொல்கிறேன், அட விடு தகப்பா அம்மா திரும்ப வந்துட்டோம், சரிவா ஆயில்மெண்ட் வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்ல, அதை வந்துட்டு உண்மையை ரொம்ப வலிக்குதுடா அப்படின்னு சொன்னேன், சரி சரி தகப்பா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ வா கிட்ட வா ஆயில்மெண்ட் வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விட்டுட்டுருக்காரு. அப்படியே ஆயில்மெண்ட்லாம் வச்சு விட்டு கொஞ்சம் நேரமாக வாங்க, ஆரம் வந்து சோகமாக உட்காந்துட்ருக்காரு. ஜின்னு வேறு வீட்டு விட்டு போயிட்டாரா. சுகா வந்து தகப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கல, நான் உன்னையும் அம்மாவையும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இது நீயாடா, நீங்கள் 2 பேருக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுக்காம விட மாட்டேன் போல அப்படின்னு மனசில் நினச்சிட்டு, எப்பா நீங்கள் 2 பேரும் பண்ணதே போதுண்டா,
நானே பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும் என் ஒய்ஃபை எப்படி கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வரணுன்னு. நீ எதுவும் பண்ண தேவையில்ல, தயவு செஞ்சு எதுவும் பண்ணுறாதரா, உன்னை கும்பிட்டு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ என் டாலிங் விட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு சோக பாட்டு கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு ஆரம். சோதனை மேல் சோதனை போதுமடா. சரி ஓகே காய்ஸ், இந்த பாட்டத்தோட முடிச்சுக்கலாம். இந்த பாட்டை வச்சு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் ஆரம் என்னென்ன பாடுபட்டு சின்ன வீட்டுக்கு திரும்ப கூப்பிட்டு வராருன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே பாய்.